என் பெயர் ஜானவி. நான் 6ஆம் வகுப்பு படிக்கின்றேன். திருவள்ளுவர் எழுதிய திருக்குறள் 10 சொல்ல போகிறேன். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முகற்றே உலகு. விண்ணின்று போய்பின் விரிநீர் வியனுலகத்து உள்ளின்று உடற்றும் பசி. கொடுப்பதுவும் கொட்டார்க்கு சார்வாய் மற்ற ஆங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை. செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கலாதார். தம்மிந்தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது. ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறக்கு. அன்பின் வழியது உயர்நிலை அஃதிலர்க்கு என்புதோல் போர்த்த உடம்பு. பணிவுடைய நின்சொலன் ஆதல் ஒருவர்க்கு அணியல்ல மற்றும் பிற. இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. நான் தமிழ் எழுத்தின் அடுத்து உள்ள புதுச்சேரியில் 1891ஆம் ஆண்டு ஏப்ரல் 29ஆம் தேதி பிறந்தேன். என்னுடைய பெற்றோர்கள் கனகசபை முதலியார் லக்குமி அம்மர். என்னுடைய பெற்றோர்கள் எனக்கு வைத்த இயற்பெயர் சுபரத்தினம். நான் எழுதிய கவிதைகள் கைம்பெண் மறுமணம். என்னை எல்லோரும் புரட்சி கவி என்று அழைப்பார்கள். நான் எழுதிய இன்பத்தமிழ் பாடலை உங்களுக்காக பாடுகிறேன். தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பேர், இன்பத்தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர், விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனமென்று பேர், இன்பத்தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிரூபித்த ஊர், நிரூபித்த ஊர். நன்றி, வணக்கம். கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி, இது சோலைகள் கும்மி கொட்டுங்கடி, எட்டு திசையிலும் சட்டம் விதிகள் எட்டிடன கும்மி கொட்டுங்கடி. தன்னன நானினம் தன்னானே தன்ன தன்னன நானினம் தன்னானே தன்னன நானினம் தன்னானே தன்ன தன்னன நானினம் தன்னானே. குழி பழவாது கொட்டுதுவம் புட்டு நூலு கால கொட்டுதுவம் பெருங்காலியிலும் இருக்கும் காலத்தில் தெரியாமல் எட்டிடுங்கள். தன்னன நானினம் தன்னானே தன்ன தன்னன நானினம் தன்னானே தன்னன நானினம் தன்னானே தன்ன தன்னன நானினம் தன்னானே. பொய்யாகற்றும் புட்டரிக்கும் அந்த புட்டர் மேலே பாட்டி நிற்கும். இமை புகற்றும் மேமை கற்றும் அந்த தானினி தான் தானி நிற்கும். தன்னன நானினம் தன்னானே தன்ன தன்னன நானினம் தன்னானே தன்னன நானினம் தன்னானே தன்ன தன்னன நானினம் தன்னானே தன்னன நானினம் தன்னானே தன்ன தன்னன நானினம் தன்னானே. Good afternoon, Miss and friends. My name is Srimati and study in 6th. I tell about in poem tree. The banyan is the largest of trees. The people use in the brief. The coconut grows up straight and tall. The neem tree's fruits are very small. The tamarind gives us pleasant shade. The date's leaf is as sharp as a blade. The thick tree gives us useful wood. The mango gives us fruit that is good. This poem written by Sarah Coleridge. Thank you. Manimaran. I tell about maths question and answer. If 5 takes the value 3, then find the value of n plus 10 is equal to 7. Answer. N is equal to 3. N plus 10 is equal to 7. 3 plus 10 is equal to 13. 13 find value is 13. Second question. If G is equal to 300, what is the value of G minus 1 and G plus 1? Answer. G is equal to 300. G minus 1. G plus 1. Answer. G minus 1 is equal to 299. G plus 1 is equal to 300. Answer is 300. What is the value of S if 25 minus 6 give 30? 2 minus 6 is equal to 30 plus 6.
30 plus 6 is equal to 36. 36 minus 6 is equal to 30. Now find the value of 2 is equal to 36. Thank you, Miss. Good morning to you all. My name is R. Afsana. I am studying 6th standard. I am explaining about types of motion, curved linear motion, motion of your body moving ahead but change direction, etc. Motion of your ball thrown. Circular motion. Motion is a circle, etc. Swirling stone tied to the rope. Rotatory motion. Motion of a body about its own axis, etc. Rotating top. Oscillatory motion. A body coming back to the same position. It's a fixed time interval, etc. A pendulum. Zigzag, irregular. The motion of a body in different direction, etc. People walking in a crowded street. I am Janita Jaslyn, studying 6th standard. Now I am explain about sand clock. The sand clock uses the flow of sand to measure time. The length of the time taken by the sand to pass from one bulb of the sand clock to the other gives a time interval. A sand clock consists of two glass bulbs joined together through a narrow tube. It was also called the hourglass. Thank you. My name is Yashika. I am studying 6th standard. Now I am telling about science project measuring tools. First, meter scale. It is used to measure the length of the object. It is used to lining. Next, stop clock. It is used to measure the accurate time of the activity. It is used to do sports and exercise. Next, measuring tape. It is used to measure the length of the distance. It is used to construction buildings. Next, balance. It is used to measure the mass of the object. It is used to vegetable shop, fruit shop and market. Thank you. Good evening, ma'am. I am Joel David. I am studying in 6th standard. I tell about the earth, the living world. The earth is the third planet from the sun and the fifth largest planet in the solar system. It is called blue planet or watery planet because 3/4 of the earth is covered by water. The kilometer of the earth is the kilometer is 12,700 kilometer and the equator diameter is 12,756 kilometer revolves around the sun at a speed of about 30 kilometers per second. The only natural satellite of the earth is the moon. Thank you, Miss. I am S. Telegesh Raja. I am studying in 6th standard. Now I am very glad to take this approach. Now I am very glad to take this approach to show my talent. I am going to explain about
is at the center of the solar system. Each member of the solar system revolves around the sun. There are 8 planets in the solar system. They are Mercury, Venus, Earth, Mars, Jupiter, Saturn, Uranus and Neptune. Thank you, Miss. My name is Sanjay. I am studying in 6th standard. This is my drawing. I tell about a mountain. A mountain is the largest nature rise of Earth's surface that usually has a similar name for a mountain top, which can also called a peak. It is usually steeper and taller than a hill. This is my drawing. அனைவருக்கும் வணக்கம். அதியமான தமிழ் பற்று. தமிழ்நாட்டின் பெருமைகளை கூறினால் அவை 1, 2 அல்ல பலவாகும். தமிழ்நாடு நீர்வளம், நிலவளம், பொருள்வளம், அருள்வளம் நிறைந்தது. அதுபோல இலக்கிய வளமும் இலக்கண வளமும் நிறைந்தது. தமிழக மன்னர்களும் வள்ளல்களும் கொடைத்திறன் மிக்கவர்களாக விளங்கினார். அவ்வாறு தமிழ்மொழி மீது பற்றி கொண்ட கடையோரு வள்ளல்களின் ஒருவரான அதியமான் நெடுமான் அஞ்சி அவர்களை பற்றியும் பொன் பெற புலவரான ஔவையார் அவர்களை பற்றியும் நாம் அறிந்ததே. கடையோரு வள்ளல்களின் கொடை திறமையை நாம் அறிவோம். அவர்களில் ஒருவரான அதியமான் நெடுமான் அஞ்சி அவர்களின் கொடை திறமையை இப்போது காட்சிப்படுத்துவோம். அனைவரும் கண்டு மகிழுங்கள். அனைவருக்கும் நன்றி. அதியனின் அரண்மனைக்கு சென்று அவரை காண வேண்டும். சபையில் அனைவரும் கூடியுள்ளார்களே. அவ்வையே, உங்களை வணங்குகிறேன். தங்கள் வரவு நல்வரவாகட்டும். எதிர்பார்த்தேன், வந்துவிட்டீர்கள். மகிழ்ச்சி மன்னா, மகிழ்ச்சி. இந்த உலகம் நீடு புகழ் அறியா, நீ கொற்றம் வாழ்க, நீ புகழ் ஓங்குக. எதிர்பார்த்தீர்களா? ஏன் மன்னா, எதற்கென்று தெரிந்து கொள்ளலாமா? அம்மையே, இப்போது உங்கள் களைப்பு தீர இந்த நெல்லிக்கனியை உண்ணுங்கள். அதியனே, இந்த நெல்லிக்கனியில் தேவாமிர்தம் போன்ற சுவை இருக்கிறதே. நெல்லிக்கனி உனக்கு எப்படி கிடைத்தது? அவ்வையே, இது அரியதாக கிடைத்த நெல்லிக்கனி. இந்த நெல்லிக்கனியை உண்டவர்கள் நெடுநாள் உயிர் வாழலாம். என்ன கூறுகிறீர்கள்? நெடுநாள் உயிர் வாழலாமா? நெல்லிக்கனியை தாங்கள் உண்ணாமல் அதை எனக்கு கொடுத்த காரணம் யாதோ? அம்மையே, இந்த சாவா அமிர்தமான நெல்லிக்கனியை நான் உண்பதை விட தாங்கள் உண்பதுதான் சாலச் சிறந்தது. நீங்கள் நெடுநாள் வாழ்ந்தால் எம் போன்றோருக்கு அறவுரை வழங்கி நல்வழிப்படுத்துதல் வேண்டும் தாயே. யாக வெளிப்படும் உன் அன்பான சொற்களை கேட்டு நான் நெகிழ்ந்து போகிறேன். அயனே, அரிதாக கிடைத்த நெல்லிக்கனியை எனக்கு கொடுத்தாயே. நெல்லிக்கனியை பற்றி உண்மை தெரிந்துமா அதை நீ உண்ணாத எனக்கு கொடுத்தாய்? போல புலவர் பெருமக்கள் மீது உனக்கு இவ்வளவு பெரிய மதிப்பா நெடுமான் அஞ்சியே? நெஞ்சம் நிகழ்கிறது மன்னா. அவ்வையே, கவலை வேண்டாம். இந்த அரிய நெல்லிக்கனியை நான் உண்பதை விட நீங்கள் உண்டதனால் உங்களோடு தமிழ் மொழியும் நீண்ட காலம் வாயும் அல்லவா? தாய்மொழியான தமிழ் மொழியை வளர்ச்சி பெற செய்யவே நான் இவ்வாறு செய்தேன் அம்மா. உன்னை நான் என்னவென்று கூறுவது? நீ என் மீது கொண்ட நட்பும் தமிழரும் இருக்கும் வரை உமது புகழ் பேசப்படட்டும் அப்பா. நெல்லியமிழ்தம் வினை தீங்கனி எமக்கீந்த அதியனே, பாடுனருக்கு ஈந்திடும் வல்லலே, நீ வாழ்க, நினது புகழோங்குக, நீடித்த புகழ் பெறுக. நன்றி தாயே. Hello everyone, my name is Mohammad Afnan. I am studying in 7th standard. I am going to tell a poem. The listener said, "Is there anybody there?" said the traveler, knocking on the moonlit door. And his horse in the silence champed the grasses of the forest ferny floor. And a bird flew out of the turret above
above the traveler's head, and he smote upon the door again a second time. Is there anybody there? He said, but no one descended to the traveler. No it from the leaf friend still. Lean over and looking into his grey eyes. When he stood perplexed and still, but only a host of phantom listeners that dwelt in the lone house then stood listening in the quiet of the moonlight to that voice, for the word of men stood throwing the faint moonbeam on the dark stage that goes down to the empty hall, hanging in an air shade and shaken by the lonely traveler called by Walton de la Mare. Thank you. Good morning all, I am Adish. Now I am going to say a poem. The computer swallowed grandma. Yes, honestly it's true. She pressed control and enter and disappeared from you. Devoured her completely. The thought just made me swam. She must caught a virus or been eaten by a worm. I have searches to the recycle bin and files of every kind, but nothing did I find. In desperation, I asked Jeeves, my searches to refine. The reply from him negative. Not a thing was found online. So if inside your inbox, my grandma you should see. Please copy, scan and paste and send her back to me. Thank you. Madan Kumar. The listener's poem. English. Is there anybody there? Said the traveler. A cock on the moonlight door, and his horse in the silence chapped the grasses of the forest puny floor, and a bird flew up out of the church above the traveler's head, and he summoned you on the door again in second time. Is there anybody there? He said, but no one decided to the traveler. No head, leaf, finger the sill, laying it over and locked into his grey eyes. Thank you, miss. Good morning everybody. I am Gail Enoch of class 7. I am explain about the addition using number line. In the number line, 0 is the center point. The positive numbers towards right side and the negative numbers towards left side. Let's start the addition. I take one positive number, add negative number. Positive 4, add negative 5. The arrow is held to find the answer. The arrow always starts at the 0. First, positive 4. Positive 4 means move the arrow to the right side. 1, 2, 3, 4. And add negative 5. Negative 5 means move the arrow left side 5 steps. 1, 2, 3, 4, 5. And the answer is -1. Positive 4
add -5 is equal to -1. Thank you. My name is M. Satish Kumar. I am studying in 7th standard. Now I am explain about different types of shape. Circle, square, rectangle, triangle, right, oval, heart, kit, pyramids, tab zoom, rhombus, rhombus, parallelism, star, cross, arrow, cone, cylinder, cube, arrow. Good morning, everybody. I am Joel Lennox of class 7. I am here to explain about the basic parts of Hibiscus rosa sinensis. There are 4 basic parts. They are sepal, petal, stamen, and pistil. The first part is a sepal. It is green in color. It is a outer part of the flower. Then the second part is a petal. Petal is red in color. It gives us beauty and shape to the flower. Then third one is stamen. Stamen is a male reproductive part of the flower that contains pollen grains. Then fourth one is the pistil. Pistil is the female reproductive part of the flower that contains ovary, style, and stigma. Thank you. K. Naveen Kumar, I am studying in 7th standard. I am explaining about molecular culture. Molecular is a group of 2 or more atoms that from the smallest identifiable unit into which a few substitutions can be divided and still retain the composition and chemical properties of that substance. Atom consists of a single nucleus with a positive charge surrounded by a cloud of negatively charged electrons. Thank you. My name is Vinod. I am studying 7th standard. I explain about measuring in metric. Measuring in metric. What are the metric units of measurement? In metric system of measurement, the most common units of distance are millimeter, centimeter, meter, and kilometer. What are the 7 basic units of measurement in the metric system? The SI system, also called the metric system, is used around the world. There are 7 basic units in the SI system. The meter, M. The kilometer, kg. The second, S. The Kelvin, K. The ampere, A. The mole, MOL. And the candela, CD. Thank you. I am Sanjay, studying in 7th standard. I will explain atomic structure. Subatomic particle, which is smaller than atom. Atom can be broken down into 3 types: electron, neutron, and proton. Subatomic particle. Proton, symbol P, inside the nucleus. Neutron, N, inside the nucleus. Electron, outside the nucleus. Subatomic particle or particle smaller than atom. Electron, neutron, and proton. 3 main subatomic particles found in atom. Proton have a positive charge. Neutron have no electrical charge. Thank you. Hi friends, this is volcano eruption.
A volcano is a vent in the earth crust from which eruptions occur. There are about 150 active volcanoes worldwide. When volcanoes erupt, they can spit hot, dangerous gases as lava and rock that can cause loss of life and property, especially in highly populated areas. Thank you, friends. Interior of the earth. Crust. The crust is outermost layer of the earth. Upper mantle. The upper mantle with a density of 3.4 minus 4.4 centimeter cube extends down to 700 kilometer. Mantle. The next layer beneath the crust is called the mantle. Outer core. The outer core, which is rich in iron, it extends between 2,900 minus 5,150 kilometers. Inner core. The innermost layer of the earth is called the core. It is also known as the biosphere. Thank you. நான் தான் சுப்பிரமணிய பாரதியார். என்னுடைய பிறப்பு டிசம்பர் 11, 1882. நான் பிறந்த இடம் எட்டயபுரம். நான் ஒரு தமிழ் கவிஞர். இந்திய சுதந்திர போராட்ட காலத்தில் கனல் தெரிக்கும் விடுதலை போர் கவிதைகளை வாயிலாக மக்களின் மனதில் விடுதலை உணர்வை ஊட்டியவன் நான். நான் ஒரு கவிஞர் மட்டுமல்லாமல் நான் ஒரு எழுத்தாளர் மற்றும் பத்திரிகை ஆசிரியர். யாமிருந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று போற்றி பாடியுள்ளேன். எட்டயபுர மன்னருக்கு பாரதி என்ற பட்டத்தை வழங்கினர். அன்று முதல் எல்லோரும் என்னை சுப்பிரமணிய பாரதியார் என்று அழைக்கப்பட்டனர். நான் எழுதிய இதழ்கள்: இந்தியா விஜயா, நான் எழுதிய உரைநடை நூல்கள், சத்திரிகையின் கதை மற்றும் தராசு. நான் ஒரு தமிழ் மொழி வாழ்த்து என்ற பாடலை எழுதியிருக்கிறேன். அந்த பாடலின் வரியினை உங்களுக்காக பாடுகிறேன். வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே, வானம் மலர்ந்தது அனைத்து மலர்ந்திட வன்மொழி வாழியவே, ஏழ்கடல் வைப்பினும் தன் மனம் வீசி இசை கொண்டு வாழியவே, எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே, வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே. உருண்டு தவழ்ந்து பாயும் ஓடையாட உள்ளம் தூண்டுதே, பாட இந்த ஓடை இந்த பள்ளி சென்று பாய்ந்ததோடு, பாட இந்த ஓடை இந்த பள்ளி சென்று பாய்ந்ததோடு, ஏடு போதா இதன் கல்பார் ஈடு செய்ய போராரோடு, ஏடு போதா இதன் கல்பார் ஈடு செய்ய போராரோடி, ஓடையாட உள்ளம் தூண்டுதே, நான் செய்து உணவை ஊட்டி நாட்டின் மக்கள் வருவை ஓட்டி, நான் செய்து உணவை. Good morning to all. My name is T.A. Miss Banisa. I am studying 8th standard and speak about our great lady Mother Teresa. Mother Teresa was a great lady. Her real name is Agnes Bojaxia. She was born on 26th August 1910 in Skopje, Serbia. She came to India to help the poor and the needy. She opened the home called Missionaries of Charity (MOC) at Calcutta. This is how she became Mother Teresa. This missionary has now spread all over the world in 120 countries. She loved by the people at the world for her work. She given the Nobel Prize for Peace and she honored with Bharat Ratna Award. She died on 5th September 1997 in Calcutta. Her funeral was attended by the famous personalities of the world. Thank you. English poem. Russian hero.
How did I get so lucky? You were the dad chosen for me. There is something special about a father's love. Since it was sent to me for some phase of our love is everlasting. I just wanted you to know that you are my special hero, and I wanted to tell you so. Christina M. Present. Good morning to all. My name is D.M. Isbanisa. I am studying 8th standard. 8th standard Maths, Rational Numbers, Example Sum. First question, find 5 rational numbers between 2 by 3 and 4 by 5. Solution, 2 by 3, 4 by 5. Here multiplied 5 into 3. So, 2 by 3 multiplied 5 3s are 15. So, 15 here. Next, 4 by 5. Multiplied 5 3s are 15. 3 3s are 9. So, 9. 15 2s are 30. By 15 3s are 45. 30 by 45. 9 4s are 20. By, 36. 9 5s are 45. 36 by 45. The 5 rational numbers are 31 by 45, 32 by 45, 33 by 45, 34 by 45, 35 by 45. So, now 30 by 45 is here, 36 by 45 is here. This is the answer. That's all. Thank you. Hello everyone, I am Maunisha from Grace Matriculation Higher Secondary School and I am studying 8th standard. Now I am speaking about analog clock. Hand hours. It is a short and tick. It shows hours. Minutes. Hand. It is long and thin. It shows minutes. Second hand. It is long and very thin. It shows second. It makes one rotation in one time and 60 rotation in 1 hour. Analog clock, mechanically or electrically. Thank you. Class 8. I am going to explain Dalton symbol. In 1808, John Dalton, English scientist, tried to name virus element based on swastika symbol. The symbols are difficult to draw and even they are not used. It is only of historical importance. Now. Hydrogen, nitrogen, carbon, surfax, phosphorus, aluminium, soda, potassium, oxygen, copper, lead, water, aluminium, sulfate, carbonic oxide, carbonic acid, surfax acid. I am P. Mahalakshmi. I am studying 8th standard. I am going to tell about virus. Virus is a tiny particle made up of genetic material and protein. There can be different living and non-living characters. The study of virus is called virology. Virus is 10,000 times smaller than bacteria. Virus can be different shapes. There can be rod shape or spherical shape. Virus contains DNA or RNA. The surrounding coat is called protein coat. Virus both living and non-living characters. Thank you.
Hi, I am Yogeshwaran. I am studying 8th standard in Grace Matriculation Higher Secondary School. I am talking about rocks. Rocks. The rocks are the solid minerals forming a part of the surface of the earth and other similar planets. Classifications of rocks: igneous rocks, sedimentary rocks, and metamorphic rocks. Uses of rocks: rocks have been used by mankind throughout the history. Rocks are highly valuable and important to almost all aspects of our economy. Rocks are useful for making cement, writing chalk, fire, building materials, bath, scrub, ornaments, etc. Thank you. Good morning to all. I am Padma Lakshmi, class 8. I am going to explain about different types of soil. First, I am going to explain about alluvial soil. Alluvial soil are found in the region river valleys, floodplains, and coastal region. These are formed by deposition of silt by the running water. It is most product of all soil. It is suitable for cultivation of sugar cane, jute, rice, wheat, and other food crops. Second, I am going to explain about black soil. Black soil are found in weather of irrigation rocks, and black soil are clay in nature. It is retentive of moisture. It is growing cotton. Third, I am going to explain about red soil. Red soil are formed by weathering of metamorphic rocks and crystal rocks. The presence of iron acid makes the soil brown to red in color. It is usually found in the semi-acid region. It is not fertile soil. It is suitable for millet cultivation. Fourth, I am going to explain mountain soil. Mountain soil are found over the slopes of mountain. Soil in this region and thin or acidic. Thank you. வணக்கம். என் பெயர் மதுமிதா. நான் 9ஆம் வகுப்பு படிக்கின்றேன். தமிழ் மொழியின் சிறப்பை உயிரெழுத்துக்களின் வரிசையில் அமைத்து கவிதை ஒன்றை கூறப்போகின்றேன். அன்னை என் அன்னை சொன்ன மொழி, ஆதியில் பிறந்த மொழி, இணையத்தில் இயங்கும் மொழி, ஈடிலா தொன்மை மொழி, உலகம் போற்றும் மொழி, ஊர்கூடி வியக்கும் மொழி, எல்லோருக்கும் இனிய மொழி, ஏற்றம் தரும் உயர்ந்த மொழி, ஐயத்தை அகற்றும் மொழி, ஒற்றுமையை ஒழிக்கும் மொழி, ஓங்கி உயரென வாழ்த்தும் மொழி, ஔவை பாட்டி கனிந்த மொழி, வாழைய 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 என் செம்மொழியான தமிழ் மொழியே. நன்றி. வணக்கத்திற்குரிய தமிழ் ஆசிரியர்களே, நண்பர்களே, அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். வான் சிறப்பு என்றும் தலைப்பில் 10 குறட்பாட்டுகளை எழுதிய திருவள்ளுவரையும் மாமழை போற்றுதும் என்று இயற்கை போற்றிய இளங்கோவடிகளையும் வணங்கி இவ்வுரையை நான் துவங்க உள்ளேன். ஜூன் 5ஆம் நாள் உலக சுற்றுச்சூழல் தினமாக கொண்டாடப்படுகிறது. தண்ணீரின் இன்றியமையாமை குறித்து எல்லோரையும் சிந்திக்க வைக்கவே இந்த ஏற்பாடு. நீரின்றி அமையாது உலகு என்ற தம் கருத்தை தெளிவாக பதிவு செய்துள்ளார் திருவள்ளுவர். நீரே மனித வாழ்வின் அடிப்படை என்பதால் நம்முடைய முன்னோர்கள் பல்வேறு வகையான நீர்நிலை வடிவங்களை உருவாக்கி நீரை பாதுகாத்தனர். மழையே பயிர்க்கூட்டமும் உயிர்க்கூட்டமும்
மகிழ்ச்சியாக வாழ பெருந்துணை புரிகிறது. இக்கருத்தரங்கம் நீரை பற்றி ஆக்கம் நிறைந்த சிந்தனைகளை முன்வைக்க இருக்கின்றது. முதல் கருத்தாளராக திரிஷா அவர்களை நீர் மேலாண்மை என்றும் தலைப்பில் உரை நிகழ்த்த அழைக்கிறேன். நன்றி. எல்லோருக்கும் இனிய வணக்கம். நீர் வேளாண்மை என்ற தலைப்பில் இன்று நான் பேச உள்ளேன். மனித வாழ்வின் அடிப்படை தேவைகள் உணவு, உடை, உறைவிடம். இவற்றுள் முதல் இரண்டும் வேளாண்மையை சார்ந்தது. வேளாண்மையே நீரை அடிப்படையாக கொண்டது. மழை நீர், ஆற்று நீர், ஊற்று நீர் ஆகியவற்றை சிறிய பெரிய நீர்நிலைகளை சேர்க்க வேண்டும். அதனை வேளாண்மைக்கு பயன்படுத்த வேண்டும் என்பதை நம் முன்னோர்கள் திட்டமிட்டு செய்தனர். ஒவ்வொரு வட்டாரத்தின் நிலை அமைப்பு, மின்வளம், மக்கள் தொகை ஆகியவற்றை கருத்தில் கொண்டே நீர் வட்டமைத்தனர். இதில் ஏரிகளும் குளங்களும் பாசனத்து அமைப்புகளாக பெருமளவில் பயன்பட்டன. மணற்பங்குகள் இடத்தில் தொண்டு சூடுமான் வளைமிட்ட கிணற்றுக்கு உறைக்கிணறு என்னும் மக்கள் பெருகு நீர் உள்ள நீர்நிலைக்கு உருணி என்றும் பெயர் சூட்டியுள்ளனர். தமிழக வரலாற்றில் பல நூற்றாண்டுகளுக்கு முன் கரிகால சோழன் காலத்தில் கட்டப்பட்ட கல்லணையே விரிவான பாசனத்துக்காக இருந்துள்ளது. கல்லணையில் நீளம் 1080 அடியாகவும் அகலம் 40 முதல் 60 அடியாகவும் உயரம் 15 முதல் 18 அடியாகவும் இருக்கிறது. அது வலுவான கட்டணமாக தொழில்நுட்புதல் இன்றும் பயன்பாட்டுதோடு நம் வரலாற்று பெருமைக்கும் சான்றாக நிலைந்து நிற்கிறது. மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநீழும் காடும் உடையது அரண் என்னும் குறட்பாவில் நாட்டின் சிறந்த பாதுகாப்புடன் நீருக்கே முதலிடம் தருகிறார் திருவள்ளுவர். இவ்வாறு தமிழர்கள் தண்ணீரின் தேவையை நன்றாக புரிந்து கொண்டு நீர் மேலாண்மையை அறிவியல் நோக்கில் கட்டமைத்தனர். அவற்றைய இன்றைய சூழ்நிலைக்கு வளப்பட்டதும் நம் அனைவரின் கடமைக்கும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் வாழும் தமிழ்நாடு வெப்பமண்டல பகுதியில் உள்ளது. எனவே நீர் சார்ந்த தன்னுணர்ச்சி தமிழக மக்களுக்கு மிகுதி. தாயை பழித்தாலும் தண்ணீரை பழிக்காதே என்பது சொல் வழக்கு. குளித்தல் என்ற சொல்லுக்கு உடலினை தூய்மை செய்தல் அல்லது அழுக்கை நீக்குதல் என்பதல்ல பொருள். சூரிய வெப்பத்தாலும் உடல் உழைப்பாலும் வெப்பமடைந்த நம் உடலை குளிர வைத்தல் என்பதே அதன் பொருள். திருமணம் முடிந்த பின் தொடர்ச்சியாக கடலாடுதல் என்ற வழக்கம் தமிழகத்தில் நிலவுகிறது. இறந்த உடலுக்கு நீராட்டுவதற்காக நீர்மாலை எடுத்து வருதல் நடைமுறையில் உள்ளது. அம்மை நோய் கண்டவர்கள் குணமடைந்த பின் தலைக்கு தண்ணீர் ஊற்றியாகிவிட்டதா என்று கேட்பது வழக்கம். சுமார் 40 ஆண்டுகளுக்கு முன் அதிகாலையில் நல்லெண்ணெய் தேய்த்து குளிப்பதை தமிழர்கள் மரபாகவே வைத்திருந்தனர். சனி நீராடு என்று ஔவையின் வாக்கு. அதிகாலையில் வேளாண் நிலத்திற்கு உழைக்க செல்வோர் நீராகாரம் குடிப்பார்கள். வீட்டிற்கு வரும் விருந்தினரை அன்பாக வரவேற்க நீர் வழங்கப்படுகிறது. இவ்வாறு தமிழர்களின் குடும்பம் தொடங்கி சமூகம் வரை தண்ணீரே. என் பெயர் ரோகிணி. இன்றைய வாழ்வில் தண்ணீர் என்னும் தலைப்பில் கருத்துரை ஏற்ற வந்துள்ளேன். எல்லாருக்கும் இனிய வணக்கம். அறிவியல் தொழில்நுட்பம் வளம் தேங்கிய இன்றைய வாழ்வில் தண்ணீரின் நிலை குறித்து ஆய்வு செய்ய வேண்டியது இன்றியமையாதாகும். உலகம் முழுவதும் தண்ணீர் பஞ்சம் உருவாக தொடங்கிவிட்டது. கோடை காலத்தில் தண்ணீர் பற்றாக்குறை மக்களுக்கு பெரும் வாழ்வில் நெருக்கடியாக மாறியுள்ளது. உலக சுகாதார நிறுவனம் உலகம் விரைவில் குடிநீருக்கான கடும் சிக்கலை எதிர்கொள்ளும் என எச்சரிக்கிறது. குடிநீரை விலை கொடுத்து வாங்கும் அவலம் தொடரும் நிலையை
மாற்றியமைக்க திட்டமிட வேண்டியது உடனடியாக தேவையாகும். ஆண்டுதோறும் பெய்கின்ற மழை பொழிவை அந்நிலையில் பயன்படுத்தும் செயல் திட்டத்தை நாம் உருவாக்க வேண்டும். ஏரிகளை தூர்வாரி முறையாக பராமரிப்பு பணிகளை செய்தல் வேண்டும். இதை ஒரு மக்கள் இயக்கமாக மழை காலத்தில் முன்பே செய்ய வேண்டும். இயற்கை நமக்கு தரும் தண்ணீர் கொடாயை திட்டமிட்டு பயன்படுத்துவதே நீர் தட்டுப்பாட்டை எதிர்கொள்ளும் சிறந்த வழியாகும் என்பதை கூறி நிறைவு செய்கின்றேன். வணக்கம். அன்பு மாணவ செல்வங்களே, நீங்கள் மூவரும் அருமையான கருத்துக்களை பகிர்ந்தளித்தீர்கள். உங்கள் மூவரின் கருத்துக்களையும் இன்றைய சமூக சூழ்நிலைகளையும் இணைத்து சிந்திக்க வேண்டியது நம் ஒவ்வொருவரின் கடமை. உலகின் பல்லுயிர் பாதுகாப்பிற்கு அடிப்படை தேவையாக உள்ள தண்ணீரை நாம் பாதுகாத்து பயன்படுத்த வேண்டும். நமது முன்னோர்கள் கண்டுணர்ந்த மரபார்ந்த அணுகுமுறைகளை பின்பற்ற வேண்டும். குளம், ஏரி, கால்வாய், கிணறு போன்ற நீர்நிலைகளின் பாதுகாப்பு குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை நாம் ஏற்படுத்த வேண்டும். பணம் கொடுத்தால் உணவை விலைக்கு வாங்கிவிடலாம் என்று எண்ணும் மேலோட்டமான கருத்தோட்டத்தை நாம் மாற்றிக்கொள்வோம். உணவு உற்பத்திக்கு அடிப்படை நீரே. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை என்று வள்ளுவர் தன்னுடைய குறட்பாவில் கூறியுள்ளார். அதனுடைய பொருள் என்ன என்று பார்த்தால், நீர் அடிப்படை தேவை மட்டும் அன்று, நீர் நமக்கு உணவாகவும் பயன்படுகிறது என்பதை 2000 ஆண்டுகளுக்கு முன்பே அருமையாக பாடிவிட்டு சென்று விட்டார். எனவே நாம் ஒவ்வொருவரும் நீர்நிலைகளின் பாதுகாப்பை குறித்தும் நீரை சிக்கனமாகவும் நீர் வீணாக்குவதை தவிர்க்கவும் கற்றுக்கொள்ள வேண்டும். மக்களிடையே நீரை எவ்வாறு சிக்கனமாக பயன்படுத்துவது, நீர்நிலைகளை எவ்வாறு பாதுகாப்பது என்பதனை குறித்த விழிப்புணர்வை நாம் ஏற்படுத்த வேண்டும். எனவே நாம் நீரை வீணாக்க மாட்டோம், நீரை சிக்கனமாக பயன்படுத்துவோம், நீர்நிலைகளை பாதுகாப்போம் என்ற உறுதிமொழியை நாம் ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். Good evening, Miss. I am Naresh, 9th standard. I am now telling about stopping by woods on a snowy evening. Whose woods these are? I think I know. His house is in this village through. He will not see me stopping here to watch his woods fill up with snow. The little ass must think it queer to stop here without farmers near. Between the woods and frozen lake, the darkest evening of the year. Thank you. Good morning to all. I am Nicholas. I am studying 9th standard. I am explain about postulates of Bohr's atomic model. In atoms, electrons revolve around the nucleus in stationary circular paths called orbits or shields or energy levels. While revolving in orbits, the electrons do not radiate energy. The circular orbits are referred to as principal quantum number n. K shield n is equal to n. N is closest to the nucleus. The associated with focused energy. The energy of each orbit or shields is a fixed quantity and the energy is quantized. Thank you. My name is Ramya from 9th standard. I am going to share the few points about the geological era. The geological era are divided into 4 phases. Petrozoic era, 650 to 542 million years ago, primitive multicolor appeared. Plesioc era, 542 to 251 million years ago, fish, reptiles, plants. Mesozoic era, 251 to 66 dinosaur exeter. Xenozoic era, Southern Up appeared 4 million years ago. Thank you.
My name is Hemnath. I am studying 9th standard. I am going to share the few points about the structure of the earth. Earth is covered by 3 layers. There are crust, mantle, core. Crust is the outer layer of the earth. We are living in this layer. We are classified as continental crust and oceanic crust. The interior part is mantle. Upper part is hole. Lower part is mantle. The innermost layer is core, and H is the hottest layer of the earth. Largest quantities of iron in the core is responsible for the gravitational force. My name is Shweta. I am studying 9th standard and tell about matter analysis as lesson. Take the 3 bottle with sugar, starch and with flour. Take some water and mixed well. Leave it for 10 minutes. When 1 teaspoonful of sugar that is dissolved in water, that is called true solution. Starch and water, we get the cloudy solution. This is called collodion solution. We so settle at the bottom. After some time, this is called suspension. Thank you. என் பெயர் ஸ்ரேயாஸ்ரீ. நான் 10ஆம் வகுப்பு படிக்கின்றேன். இயற்கை நமக்கு தந்த கொடை காற்று. அந்த காற்றை பற்றி ஒரு கவிதை சொல்ல போகின்றேன். காற்றே, உயிர்கள் அனைத்தும் வாழ தேவையான மகத்தான ஒரு சக்தி நீ ஆவாய். ஒருபோதும் ஓயாமல் நீ சுழன்று கொண்டே இருக்கின்றாய். உனக்கு முடிவென்பதே கிடையாது. உனக்கு வேலி போட இங்கே யாரால் இயலும்? நீ பூக்களோடும் மரங்களோடும் நீ என்ன மொழியில் உரையாடுகிறாய் என்பதறியேன். அமைதியான தென்றலான நீ சில நேரம் சூறை காற்றாய் சுழன்று மிரட்டி செல்கிறாய். கார்மேகம் கொண்டு வருவதும் நீதான். அந்த மேகம் மழையாய் மண்ணை தவழ காரணமும் நீதான். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் நவீன்குமார். தமிழின் சொல்வளம் என்ற தலைப்பில் நான் பேசப் போகிறேன். நாடும் மொழியும் நம் திரு கண்கள் என்கிறார் மகாகவி பாரதியார். நம் தாய்மொழியாக தமிழ் மொழி பல வளங்களை கொண்டது. அவற்றுள் சில மொழி வளம் கொண்டது. இலையை குறிக்க ஆங்கிலத்தில் லீஃப் என்ற ஒரே வார்த்தையாக பயன்படுகின்றன. ஆனால் தமிழில் இலையை குறிக்க பல்வேறு பெயர்கள் உள்ளன. தாவரங்களின் இலையை குறிக்க பல பெயர்கள் உண்டு. இப்பொழுது நாம் காணலாம். புளிய மரம், வேப்ப மரம் முதலிய இலைகளை நாம் இலைகள் என்று கூறலாம். பனைமரம் மற்றும் தென்னை மரம் முதலிய இலைகளை நாம் ஓலை என்று கூறலாம். கரும்பு முதலியவற்றை இலைகளை நாம் தோகை என்று கூறலாம். காய்ந்த தோகையும் காய்ந்த இலையும் சண்டு என்று கூறுவர். இத்தகைய இலைகளை நாம் கூறுகிறோம். நன்றி, வணக்கம். In 10th standard, Grace Matriculation Higher Secondary School. Now we are seeing the life poem is written by Henry Van Dyke. He was an American author, poet and educator. He served as a professor of English literature at Princeton University between 1899 and 1923. He was elected to the American Academy of Arts and Letters. He received the many honors. Life, let me but live my life from here to here with forward face and undilected soul, not hurrying to, not turning from the goal, not mourning for the things that disappear, in the dim past not holding back in fear from what the future waits, but with your whole and happy heart that pays its toll. To youth and age and travels on which is so let the wave wind up the hill or down, over rough or smooth the journey will be joy. Still seeking what I sought, but a boy
new friendship, high adventure, and a goal. My heart will keep the courage of the cursed and hope the truth's lost turn will be the best. Thank you. Everybody, I am your Lucy McMcGovey and I am Canadian. I was born in Clifton on November 30, 1874. I was completed my education in Prince of Wales College, Dalhousie University. After my university, I was noted as a teacher in Prince Edward Island School. In the beginning 1897, I was noted some short stories and novels. My famous works are Anne of Green Gables, Ride of Ingleside, Emily of Newmont. Also, I have published over 100 stories in between 1897 and 1907. My work have diners and letters have been read and studied by scholars in worldwide. Also, I published 20 novels as well as 530 short stories, 500 poems and 30 essays. The Rumble Family is one of my favorite poem which reflects the neighborhoods of wind nature of. Always a thought we will smile and your position may be high or low. Thank you all. Welcome you all. I am Srimati, I am studying 10th standard and now I am going to speak about plant anatomy. Plant anatomy is the internal structure of plants. Plant exhibits various degrees of organization, atoms into molecules, molecules into organelles, organelles into cells, cells into tissues, tissues into organs. In this speech, I am going to talk about tissues. Tissues are the group of cells that are similar or dissimilar in nature but perform similar function is called tissues. Tissues is classified into dermal or epidermal tissue system, ground tissue system, vascular tissue system. Vascular tissue system is of xylem and phloem. Xylem which contains the food and minerals to the plant and phloem contains water. And briefly explain about the types of tissues. Dermal or epidermal tissue system. It has epidermis, stomata and epidermal outgrowths. Epidermis is the outermost layer which protects the inner tissue. Stomata, it has minute pores called stomata which helps in transpiration. Epidermal outgrowths. Ground tissue system. Ground tissue system. It includes dermal or epidermal tissue system as well as the vascular tissue system. It consists of cortex, endodermis, pericycle and vascular tissue system. It has xylem which contains the food and minerals and phloem which contains the food. So it is called as vascular bundles. Vascular bundles is of three types. Radial bundles, conjoint bundles, concentric bundles. Radial bundles in which xylem and phloem are arranged in the radii alternating is called radial bundles. Example roots. Conjoint bundles. Conjoint bundles is of two types. Collateral, bicollateral. Collateral in which xylem in which phloem and xylem cambium is present is called as conjoint, collateral and open. Example dichord. In which cambium is absent is called conjoint, collateral and closed. Example monochord. Bicollateral in which two phloem, two cambium and the xylem is present is called as biconjoint, bicollateral. Concentric bundles in which the xylem surrounds the phloem or vice versa is called concentric bundles. In this, phloem surrounds the xylem, so it is called as amphiglobal. Example fern. In this, xylem surrounds the phloem, so it is called as amphivalsal. Example ragana. These are the organization of tissues. Thank you for this wonderful opportunity. Hello everyone, I am Naveen Kumar, 10th standard. Today we are going to see the topic Himalayan mountains. Himalayas block southwest monsoon winds and heavy rainfall to the North India. It forms a natural barrier to the subcontinent. It is the source for many perennial rivers like Indus, Ganges, Brahmaputra, etc. The northern mountains are described as the paradise of its tourists due to its natural beauty. Many hill stations and pilgrim centers like Amarnath, Kedarnath, Badrinath and Vaishnavi Devi temples are situated there. It provides raw forest-based industries. Himalayas are the renowned for the rich biodiversity. Thank you. Welcome. I am Srimati. I am studying 10th standard and I am going to share a few sentences about fundamental rights. Fundamental rights are mentioned in Part 3 of the Constitution from Article 12 to 25. Fundamental rights are those rights that are guaranteed to each and every citizen by the Constitution of India. The Constitution of India provided for 7 fundamental rights, but right to property Article 31 was deleted from the list of fundamental rights and later converted into legal rights. So at present there are only 6 fundamental rights: right to equality, right to freedom, right against exploitation, right to religion, cultural and educational rights, right to constitutional remedies.
Right to equality. Article 14, equality before law. Article 15, prohibition of discrimination on grounds of religion, race, caste, sex or place of birth. Right to freedom. Article 21, protection of land, protection of life and personal liberty. Article 21A, right to elementary education. Right against exploitation. Article 23, prohibition of traffic in human beings and forced labor. Article 24, prohibition of children in factories, etc. Right to religion. Article 26, freedom to manage religious affairs. Article 27, freedom from payment of taxes for promotion of any religion. Cultural and educational rights. Article 29, protection of language, script and culture of minorities. Article 30, protection of right of minorities to educate and establish their administrators. Right to constitutional remedies. Article 32, it allows individuals to seek redressal for their violation of their fundamental rights. These are the fundamental rights. And concluding that if any one of these rights are violated, individual can approach Supreme Court or High Court directly. No human should be without rights. Thank you. Good morning, ma'am. My name is Purnima. I am 10th standard and this is my craft. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் லோகேஸ்வரி. நான் 11ஆம் வகுப்பு படிக்கின்றேன். மரங்கள் அடர்ந்த நிலப்பகுதியை காடு என்பார்கள். அவ்வாறு காட்டில் வாழும் உயிரினங்களுள் ஒன்று யானையாகும். யானையின் சிறப்புகளை பற்றி நான் கூறவுள்ளேன். இயற்கையின் தலை சிறந்த படைப்பு யானை என்பார் பிரிட்டிஷ் கவிஞர் ஜான் டோன். யானைகளை பற்றி பேசவோ எழுதவோ எவ்வளோ உள்ளன, அத்தனையும் சுவாரஸ்யமானவை. உலகில் பல்லாயிரக்கணக்கான யானைகள் இருந்தாலும் எண்ணி பார்ப்பதற்கு 2 வகை மட்டுமே உள்ளன. ஒன்று ஆசிய யானை, மற்றொன்று ஆப்பிரிக்க யானை ஆகும். யானை மிக வலிமையானவை. இவை அதிக ஞாபக சக்தி கொண்டவை. யானையின் வாழ்வு காலம் சுமார் 70 ஆண்டுகள் வரை வாழும் உயிரினமாகும். வணக்கம். என் பெயர் ஆர் சரண்யா. நான் 11ஆம் வகுப்பு படிக்கிறேன். பறவைகள் என்ற தலைப்பில் கவிதை ஒன்றை சொல்ல நான் வந்துள்ளேன். சிறகை மெல்ல விரித்தே வானில் சிறகடித்து பறக்கும் பறவை. சிறகை மெல்ல விரித்தே வானில் சிறகடித்து பறக்கும் பறவை. மரக்கிளையில் கூடு அமைத்து கொஞ்சி குழவி கூடி வாழும் பறவை. மரக்கிளையில் கூடு அமைத்து கொஞ்சி குழவி கூடி வாழும் பறவை. காயும் கனியும் தினம் தின்று விதையை காடெல்லாம் விதைக்கும் பறவை. காயும் கனியும் தினம் தின்று விதையை காடெல்லாம் விதைக்கும் பறவை. மண்ணின் வளத்தை காக்கவே இறைவன் மகிழ்வோடு தந்தவரந்தான் பறவை. மண்ணின் வளத்தை காக்கவே இறைவன் மகிழ்வோடு தந்தவரந்தான் பறவை. மனிதா மனிதா கொஞ்சம் நில், உன் மனதை திறந்து கேட்டுப்பார். சிறகடித்து பறக்கும் சிட்டுகளை நீ சுதந்திரமாய் வானில் பறக்கவிடு. சிறகடித்து பறக்கும் சிட்டுகளை நீ சுதந்திரமாய் வானில் பறக்கவிடு. நன்றி. Hello everyone, I am Lokeshwari from 11th standard. Today I am going to speak about role of women in modern India. Women are known to be the symbol of spirituality, strength, love and sacrifice. The role of women in modern India is changed significantly. Women are now well educated and self-dependent. They have become successful in many fields. Mother Teresa, Pratibha Patel, P.V. Sindhu and many more have become successful in their fields. They are idol for youth across the world. Women are equally important in the society. To conclude, women should be encouraged to do something new and learn new things apart from the household works. They should be given equal opportunities in all fields. They should be given freedom to choose their career and making their decision in life. Thank you. Good morning to all. My name is D. Amani. I am studying 11th standard. I want to share the topic of English language. English language is the international communication. All through the English is not most spoken language in 53 countries.
and is spoken English first language of the 400 million people worldwide. But that is not also the most common second language in the world. English has been regarded as a global lingua franca. It has become the part and parcel of the existing field. We use it as an international language and communications. Thank you. Hello everyone, I am Guru Prasad from Grace Matriculation Higher Secondary School. I am studying 11th standard. Now I am going to expose my model which comes under the branch of physics. Before going to flash my scientific model, it aims to capture the concept of force. What is concurrent and coplanar? Also behaves for the sin rule which is applicable for triangles only. Now I am going to state what is concurrent and coplanar force. So finally we are going to see our scientific model, that is Lamy's theorem. What it states that when three forces acting at the point in equilibrium, each force is directly proportional to the sin of angle between other two forces. Okay, thank you. Hi everyone, this is Faraz Akram from Grace Matriculation Higher Secondary School, studying in class 11th. So today I'm going to expose my physics project, and that is about particles moving in an inclined plane as per the Newton's second law. Before going to the explanation, let's see the definition of Newton's second law. Newton's second law is about the relationship between the force and the acceleration. Newton's second law of motion states that the force acting upon the object are directly proportional to the rate of change of momentum, which is expressed by the formula F equals to m into a. Let us get into the explanation. This is the mass of the first particle, that is m1, facing towards the ground, and m2 is the mass of second particle, which lies on the frictionless surface. If there is no motion, means acceleration is 0. If it moves, means the velocity depends on the displacement, and the change of particles depends on the Newton's second law. Thank you. Hello everyone, I am Guru Prasad from Grace Matriculation Higher Secondary School, and I am studying 11th standard. I am exposed my model, Bose model. In the Bose model of the atom, electrons traveled in defined circular orbits around the nucleus. The orbits are labeled by an integer, the quantum number n. Electrons can jump from one orbit to another by emitting or absorbing energy. A theory of atomic structure in which the hydrogen atom, Bose atom, is assumed to consist of a proton as nucleus, with a single electron moving in circular orbit around it, each orbit corresponding to a specific energy state. The theory was extended to other atoms, and thank you.
I am Sri Durga. I am studying 11th. I am going to explain Five Kingdom Theory. R.H. Whittaker, American taxonomist, proposed Five Kingdom classification in the year 1969. The Five Kingdom include Monoria, planet, fungi, animal, and protista. The critical update for the classification include cell structure, cellulose, organization mode, and nutrition, reproduction, and phylogenetic relationship. Thank you. I am Manadhan. I am learned. I am studying in 11th standard. Today I am discussing about human activities. Human activities are classified into two types: economic activities, non-economic activities. Economic activities are based on employment, profession, business. Employment based by management, workers. Professional are lawyer, advocate, doctor, engineer. Business, commerce, industries. Non-economic activities: religion anglers, charter, social workers, broad vision, professional satisfaction, physical development, love and affection. Augustine. I talk about form of business organization. Sole proprietorship. Definition. Sole trader is a type of business unit where a person is solely responsible for providing the capital, for bearing the risk of the entry fee, and for the management of business. Characteristics. The following are the characteristics of a sole trader. Ownership by one man. This is honored by a single person. The sole trader contribute and the required capital is not only the honor of the business but also management of the entry effort. Freedom of work and quick decisions. Since the individual himself has a ownership, he need not confer anybody else. He can take quick decisions. Unlimited liability. When as business assets are not sufficient to pay off the business, he had to pay from as the personal properties. Enjoying ended profit. He still entirely for the improvement and extension of the business and enjoying all the benefit of his handwork. Maintaining of seller. Since he or she has the offer of the business, the secrets can be maintaining easy. Thank you. Hi, I am Sayed Hassan from 11th standard. I am going to talk about the law of diminishing marginal utility. Definition for the law of diminishing marginal utility. Marshall states the law as the additional benefit which a person derives from a given increase of a stock of a thing diminishes with every increase of the stock that he already has. Assumption. Utility can be measured by the cardinal number such as 1, 2, 3 and so on. The marginal utility of the money of the consumer remains constant. The units of the commodity consumed must be reasonable in size. The consumption of goods must take place continuously at a given period of time. Explanation. The law of diminishing marginal utility states that the consumer consumes more and more products, more and more same products, its marginal utility diminishes. Illustration. The law can be explained by simple illustration. A consumer can be consumed 7 apples one after another. The first apple the consumer can be consumed. The utility for the first apple is 20%. And the utility from the second apple is less than the first. He says 15. And the third apple is less than from the second. He says 10. And finally and so on. The fourth and fifth apple has become 0. The sixth and seventh apple's utility is negative. Hence, the tendency of this is called the law of diminishing marginal utility. Thank you.
Hi, I am Lakshman from 11th standard. I am going to topic rule of an account. An account designing the account product or a enterprise to play service role and organist follow. Record keeper provide to information, product to business asset, financial advisor, tax manager, public relation officer. Record keeper the account maintenance or systemly record of financial transfer. He also prepare the financial statement and other financial report. Provide to information to the management. The account assist the management of product financial information request for decision making and external control. Product to business asset. The account maintenance record as asset owned by the business which enable the management to product and explain control over the asset. The advice the management about injuries of virus asset. The maintenance of the same. Financial advisor. The account assure financial information and advise the business manager reading instrument opportunity statement of cost saving caption provision for future growth. The development experiment of enterprise etc. Tax manager. The account insurance that takes insurance and prepared and filed correctly and timing and payment of take in made on time. The account can advise the managers request the management reading tax bird availing tax inflation etc. Public relation officer. The account product accounting information to various interest used for actually as the request. Ideas from 11th standard. I am going to talk about the generations of computer. First generation name is vacuum tube. Its period is 1942 to 1955. Its merit and demerit is big in size, consume more power, malfunction due to overheat. Second generation name is transistor. Its period is 1955 to 1964. Merit and demerit of transistor is smaller compared to first generation. Generated less heat. Machine languages and assembly languages were used. Third generation name is integrated circuits. Its period is 1964 to 1975. Merits and demerits of integrated circuit is computers were smaller and faster. High level languages were used. Fourth generation name is microprocessor. Very large scale integrated circuits. Its period is 1975 to 1980. Merit and demerit of microprocessor is smaller and faster. Microcomputer series such as IBM and Apple were developed. Used to portable computers. Fifth generation name is ultra large scale integration. Its period is 1982 till date. Parallel processing, superconductors, computer size and drastically reduced, can recognize images and graphics. Sixth generation, it comes in future. Its name is intelligent computers. Merits and demerits is parallel and distributed computing, development of robotics, natural languages processing. These generations are called the generations of computers. Thank you. Hi everyone, I am Adam. I'm studying in class 1. I talk about COVID-19. Coronavirus disease is an infection disease caused by newly discovered coronavirus. The people who fall sick with COVID-19 will experience mild to moderate symptoms and recover without special treatment. The virus that causes COVID-19 is mainly transmitted through respiratory generated when an infected person coughs, sneezes or exhales. These droplets are too heavy to happen in the air and quickly fall in
floors or surface. You can be infected by breathing to the virus in you or within close proximity of someone who has COVID-19 or by touching a contaminated surface on them, your eyes, nose or mouth. You சொல்லு. Thank you.